அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் உலகங்களின் இறைவனான அல்லாஹுக்கே. அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம், அவனிடமே மன்னிப்பும் கேட்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல கஷ்டமே இல்லாத, சோதனையே இல்லாத மனுஷங்க யாராவது இருக்காங்களா? கண்டிப்பா இல்ல, இல்லையா? ஒருத்தருக்கு பண கஷ்டம்னா இன்னொருத்தருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு உடல் ரீதியான நோயினா பலருக்கு சொல்ல முடியாத மனவேதனை, குழந்தைங்க மூலமா சிலருக்கு சோதனை, கணவன் அல்லது மனைவி மூலமா சிலருக்கு சோதனை. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வழியில சோதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பல நேரங்கள்ல அந்த வலி தாங்க முடியாம நம்ம வானத்தை பார்த்து ரொம்ப விரக்தியா ஒரு கேள்விய கேட்போம். யா அல்லாஹ், ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ சோதனை அப்படின்னு. உங்களுடைய இந்த ஆழமான வலிய இஸ்லாம் முழுமையா புரிஞ்சுக்குது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சோதனைகள் வெறுமனே உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக வர்றதில்ல. அதுக்கு பின்னாடி மிக பெரிய ஒரு ஹிக்மத், அதாவது நம்ம அறிவுக்கு எட்டாத அளப்பரிய நன்மைகள் ஒழிஞ்சிருக்கு. சரி, ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? இந்த வலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய ஞானம் என்ன அப்படிங்கறத இப்ப நாமே தெளிவா பார்க்கலாம். வரலாற்றிலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த மனிதர்கள் யாரு? கண்டிப்பா நபிமார்கள் தான். ஆனா அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நபி அய்யூப் அலை அவங்களுக்கு கடுமையான உடல் நோய். நபி யூசுப் அலை அவங்க சொந்த சகோதரர்களாலேயே கிணற்றுல தள்ளப்பட்டாங்க. நபி மூசா அலை அவங்களுக்கு ஃபிரோன் சென்ற கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமா என்ன? நம்முடைய அன்பான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பசி, அவமானம், கல்லெறிதல், ஏன் உயிருக்கே ஆபத்துன்னு எவ்ளோ கஷ்டங்கள் வந்துச்சு. இத பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. மனிதர்களிலேயே மிக கடுமையாக சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள் தான் அப்படின்னு. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? சோதனை வர்றது அல்லாஹ் அவங்கள வெறுக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் கிடையாதுங்க. உண்மையை சொல்ல போனா அதெல்லாம் அவங்கள ரொம்ப நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே அதுதான். மன்னிப்பும் நெருக்கமும், அதாவது இந்த கஷ்டங்கள் ஒரு முஃமினை எப்படி ஆன்மீக ரீதியா உயர்த்துது அப்படின்னு அடுத்ததா பார்ப்போம். பொதுவா நாம சந்தோஷமா இருக்கும்போது பல நேரம் அல்லாஹ்வ மறந்துடுவோம். ஆனா ஒரு கஷ்டம் வந்தா ராத்திரியில எழுந்து அழுவோம், கண்ணீர் விட்டு துவா கேப்போம், யா அல்லாஹ் அப்படின்னு ரொம்ப மனமுருகி பேசுவோம் இல்லையா? அதனால சில சோதனைகள் நம்மள அழிக்க வர்றதில்ல, நம்மள அல்லாஹ் பக்கம் திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக வருது. சிலர் சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கஷ்டம் வந்ததிலிருந்து தான் நான் ஒழுங்கா தொழவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு. அப்படியானால் அந்த சோதனை நஷ்டமா? கண்டிப்பா இல்ல, அதுதான் உண்மையான ஹிதாயத். மனிதர்கள்னாலே பாவம் செய்யக்கூடியவங்க தான். ஆனா அல்லாஹ் ரஹ்மான், அவன் நம்மள நரகத்துல தள்ள விரும்பல. அதனால இந்த உலகத்திலேயே சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு முஸ்லிம்க்கு வர்ற சோர்வு, கவலை, துயரம், நோய், ஏன் ஒரு சின்ன முள் குத்துனா கூட அது அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகுது. சுப்ஹானல்லாஹ், நீங்க தனிமேல அழுத கண்ணீரும் உங்களோட அந்த அமைதியான வேதனையும் கண்டிப்பா வீணாகல. அது அல்லாஹ்விடத்துல பதிவாகிக்கிட்டு தான் இருக்கு. ஈமானின் பரிசோதனை. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காம மறுக்கப்படும்போது அது எப்படி நமக்கான ஒரு பாதுகாப்பு கேடயமா மாறுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆழமான கேள்விய கேக்குறான். நாங்க ஈமான் கொண்டோன்னு சொன்ன உடனே அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்களா அப்படின்னு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பரீட்சை எழுதாம எந்த மாணவனாவது அடுத்த வகுப்புக்கு போக முடியுமா? முடியாதுல்ல. அதே போலதான் ஜன்னத் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிசு. அதை அடையணும்னா நம்ம ஈமான் சோதிக்கப்பட்டு தான் ஆகணும். கஷ்டத்திலையும் தொழுகையில நிலைத்தி இருக்கிறோமா? ஹராம விட்டு விலகி இருக்கிறோமா? அல்லாஹ்வ குறை சொல்லாம சபர் செய்றோமா? இதுதான் அந்த பரிசோதனை. நாம பல நேரங்கள்ல ரொம்ப புலம்புவோம். ஏன் எனக்கு இந்த வேலை கிடைக்கல? ஏன் அந்த மனுஷங்க என்ன விட்டு போனாங்க? ஏன் திட்டம் இப்படி தோல்வி அடைஞ்சது அப்படின்னு. ஆனா இங்க இருக்கிற படத்தை பாருங்க. ஒரு குழந்தை கூர்மையான கத்தியை பிடிக்க ஆசைப்பட்டு அழுவுது. ஆனா அம்மா அதை தரமாட்டாங்க. குழந்தைக்கு புரியாம அழுதாலும் அம்மாவுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு. அதே மாதிரி தாங்க நாமும் பல விஷயங்களை புரியாம அழுவுறோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் நஷ்டத்துல இருந்து அல்லாஹ் அந்த தாயை போல நம்மள பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். முஃமினின் செயல் திட்டம். சரி, தத்துவங்களை மட்டும் பேசாம இந்த சோதனையான நேரங்கள்ல நாம பிராக்டிகலா என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பாப்போம். கஷ்டமான நேரங்கள்ல இந்த 5 விஷயங்களை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. முதல் விஷயம் தொழுகை. அதுதான் ஒரு முஃமினோட மிகப்பெரிய சக்தி. 2வது, துவாவை அதிகப்படுத்துங்க. கஷ்டமே வரலேன்னா நாம நள்ளிரவுல தஹஜ்ஜுத் தொழுவோமா? கண்ணீர் விட்டு துவா கேட்போமா? 3வது, குர்ஆன் ஓதுறது. அது உங்க மனசுக்கு சிறந்த ஷிஃபா. 4வது, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற உறுதியான நல்ல எண்ணம். 5வது, சபர். அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காம பொறுமையா இருக்கிறது தான் உண்மையான சபர். சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கு அல்லாவின் பெரிய பரிசு. இந்த நிலையற்ற உலகத்திலிருந்து நிலையான மறுமை உலகத்தை நோக்கி நம்ம பார்வையை திருப்பும்போது கிடைக்கிற அந்த ஆறுதலை பத்தி பாப்போம். நம்ம ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும்.
இந்த உலகம் நாம நிரந்தரமா ஓய்வெடுக்கிற ஒரு இடம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு பரீட்சை கூடும். உண்மையான நிம்மதி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஜன்னத்துல மட்டும்தாங்க இருக்கு. அங்க எந்த நோயும் கிடையாது, துக்கமும் கிடையாது, பிரிவோ கண்ணீரோ கிடையாது. அதனாலதான் ஒரு உண்மையான மூமென் உலக கஷ்டங்களை சகிச்சுக்கிறான். ஏன்னா அவனோட முழு பார்வையும் நிலையான ஆக்கிரத்தின் மீது பதிஞ்சிருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் கொடுக்கிற ஒரு மிக உறுதியான வாக்குறுதியை கவனிங்க. நிச்சயமாக சிரமத்துடன் இலகவும் இருக்கிறது. ஒரு இரண்ட இரவு எவ்வளவு நீளமா இருந்தாலும் விடியல் வந்தே தீரும் இல்லையா? அதே மாதிரிதான் உங்க துயரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அல்லாவோட உதவி நிச்சயம் உங்களை தேடி வந்தே தீரும். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க இன்னைக்கு தனிமேல அழுதுகிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்க கண்ணீரை பாத்துக்கிட்டு தான் இருக்கான். உங்க வேதனைய உலகத்துல யாருமே புரிஞ்சுக்காம போகலாம், ஆனா அல்லாஹ் முழுசா புரிஞ்சுக்கிறான். மக்கள் உங்களை விட்டு போகலாம், ஆனா அல்லாஹ் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டான். இந்த உலகத்துல ஒவ்வொரு சோதனைக்கும் கண்டிப்பா முடிவு இருக்கு. இறுதியா உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். எதிர்காலத்துல ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து, அன்னைக்கு வந்த அந்த கஷ்டம் தாங்க என்ன அல்லாஹ் கிட்ட இவ்ளோ நெருக்கமா கொண்டு சேர்த்தது அப்படின்னு உணரும் நாள் நிச்சயம் வரும். யா அல்லாஹ், கஷ்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் சிறந்த சப்ரைத்தா, மனவேதனையில இருக்கிறவங்களுக்கு நிம்மதியைத்தா, குடும்ப பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை தா, நோயாளிகளுக்கு ஷிஃபாத்தா, கண்ணீர் விட்டுக்கொண்டு வாழும் உன்னுடைய அடியார்களுக்கு உன் பேராதரவை தந்தருள்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.